இந்த கேப்பில் தான் அந்த வடிவேல் வந்து உள்ள தலையை விட்டுட்டு வீடியோ எடுத்துகிட்டு போல வெடிகுண்டு இதெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. கோயில் விநாயகர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த லவ் பண்ணுறன்ற பேரில் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு ரொம்ப அசிங்கமான விஷயத்தெல்லாம் பண்ணுறாங்க. லவ் புனிதமானது, அதை வந்து ஒரு புனிதமான இடத்துல வந்து சில கேவலமான விஷயங்கள்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் சொல்ல கை சில பேர் தான் வந்து வரலாறை வந்து கண்டிப்பாக வந்து உருவாக்க முடியாது. வந்து அட்லீஸ்ட் வந்து அது அழியாமல் வந்து நம்ம அதை பார்த்துக்கணும். அது மெயினாக ரொம்ப அந்த இடத்துல ஏதோ இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு போயிடலாம், வெளியே போயிட்டு சுற்றிட்டு அப்படியே நம்ம போகலாம். இந்த இடத்துல பாரு மசூதி வேறு இருக்குது. மசூதி சம்திங் என்ன சொல்லுவாங்க எனக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் வந்து ஹிஸ்டாரிக்கல் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஏன் வந்து இது மாதிரிலாம் கட்டியிருக்காங்கன்றது நிறைய பேர் வந்து எல்லா கோட்டையிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டை இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்து கண்காணிக்க இருக்குது. செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தேவையில்லாத பர்சன்ஸ்லாம் வந்து இங்கே ரீச் பண்ணுவாங்க இல்லையா, எதிரிகள். ஸோ அவங்க இந்த இடத்துலேருந்து வருவாங்களா இல்லையான்றது இந்த இடத்துலேருந்து பார்த்துக்குவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தாங்கன்னா மொத்த சிட்டியுமே தெரியுது. மொத்த சிட்டியுமே தெரியுது, நாமக்கல் சிட்டியே தெரியுது. ஸோ அந்த கோட்டைக்கு வந்து நிறையா வந்து ஹிஸ்ட்ரிகள்லாம் வந்து இருக்குது. இந்த இடத்துல வந்து 2 இது இருக்குது. ஒன்று கிறிஸ்டியனோட இது ஃபாலோ பண்ணுறாங்க, இன்னொன்று வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் ஃபாலோ பண்ணுறாங்க, இங்கே வந்து ஹிந்துவோட இதை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த கோயில் இதில் தீபம் ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஸ்டாச்சு வேறு லெவலில் இருக்குது. எனக்கு என்னமோ தெரியல கைஸ், நம்ம அந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் பார்த்தாலே ரொம்ப பிடிக்குது நம்மளுக்கு. ஸோ இது வந்து 2 பீரியடில் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்கியூபை பண்ணியிருக்கேன். 2 பேர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாயக்கர் அண்ட் இன்னொருத்தர் வந்து இந்த பிளேஸை வந்து ஆக்கியூபை பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைட்லேருந்து தான் ஃபுல்லாக தெரியுது பார்த்திங்களா. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பீரங்கி குண்டு. ஸோ அது மாதிரிலாம் வந்து வச்சு அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் வந்து கீழேருந்து வந்துட்டுருப்பாங்க. ஸோ எதிரிங்கள்லாம் வந்துட்டுருப்பாங்கன்னா நம்ம அது மூலிமா வந்து பீரங்கி இல்லை வெடிகுண்டு எல்லாத்தையுமே தூக்கி போடுறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஆனால் இப்போ எப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா மட்டமாக. ஆக்சுவலாக வந்து மட்டம்ன்றது வந்து கேட்டிங்கன்னா இந்த இடத்துல பிளாஸ்டிக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு பொருள், அதெல்லாம் இந்த இடத்துக்கு சம்மந்தமே இல்லாத பொருள்லாம் கீழே கண்ணாப்பினான்னு கிடக்கு. இதுக்கு என்ன தேவையோ அந்த பொருள் இல்லாமல். ஸோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா வந்து ஹிஸ்ட்ரிஸ் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா உருவாக்க முடியாது. நம்ம என்ன பண்ணுறோம்னா ஈஸியாக வந்து அழிச்சிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பில்ட் பண்ணிட்டு போயிருக்கேன் அப்படின்னா இது ஆக்சுவலாக வந்து அட்வைஸ் இல்லை கைஸ். ஆக்சுவலாக வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆச்சு, நம்ம வீட்டில் ஒரு குப்பையை தூக்கி போட்டு போனால் அதே குப்பையில் வந்து நம்மளால் தூங்க முடியுமா, முடியாதில்ல. ஸோ அதே மாதிரி தான் ஹிஸ்ட்ரி பிளேஸுமே. நம்ம அதை பார்த்துட்டு ரசிச்சுட்டு போயிட்டோன்னா நம்ம பின்னாடி வர ஆளுங்களை வந்து அதை பார்த்து ரசிக்கிற மாதிரி அதை வச்சுக்கிட்டா தான் அது நல்லாயிருக்கும். ஸோ சொல்லணும்னு தோணுச்சு கைஸ், தப்பாக எதுக்காதீங்க. மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ சரியாக 6 மணி ஆகுது. ஸோ இந்த டைமில் வந்து கோயில் பூசாரி வந்து உள்ளே போயிட்டு அர்ச்சனை பண்ணுறதுக்காக போயிட்டுருக்காங்க. ஸோ
அப்போ கரெக்டாக 6 மணிக்கு வந்து நம்ம இந்த பூசாரி வந்து இங்கே பூசை பண்ணுவாங்க அப்படின்றது தான் நான். ஸோ கிளம்பியாச்சு. பை பாய். வாடா. ஸோ கைஸ் ஆக்சுவலாக வந்து வீடியோலாம் எடுத்து முடிச்சாச்சு. ஸோ கிளம்புறேன். அண்ட் ஹிஸ்ட்ரிஸ் நிறையா இருக்குது, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிளேசஸ் சின்ன சின்ன ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் ஸோ அதோட அந்த பிளேஸ் முடிச்சுட்டு கிளம்புறேன். See you on another video. Until then, bye bye from Danny. Catch you later guys. Yeah,